என்னம்மா சொல்லுங்க. ஆட்சி அமைக்கிறதா இருந்தது எப்படி தள்ளி போகுது? பதவி ஏற்குங்களா? இன்னும் எம்எல்ஏக்களே ஒருத்தரும் பதவி ஏற்கல. ஏன்னா எல்லாம் மக்கள் வந்து அவங்களோட தீர்ப்பை கொடுத்தோம். ஆளுநரோட வேலை என்னன்னு சொல்றாங்கன்னா, அதாவது இருக்கிறதுல நாங்க தனி பெருங்கட்சியா இருக்கிறோம், எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்க, எங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேக்குறதா. எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைங்கன்றதுதான். அவர் வந்து அவங்க சொல்றத செய்யறதுதான் அவரோட வேலை. எஸ்ஆர் பொம்மை கேஸ்லயே இதுதான் தீர்ப்பா வந்திருக்காங்க. ஆளுநருக்கு வந்து நீ இத்தனை பேரை காட்டி என்கிட்ட காட்டினாதான் கொடுப்பேன்ற அதிகாரம் எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த சட்டம் படிச்சவங்க அவங்க எல்லாம் பேசுறது சொல்றதெல்லாம் கேக்குறோம்ல. அப்படி இருக்க இவங்க ஏன் வந்து சும்மா அவங்கள்ட்ட மட்டும் கேக்குறாங்க, எங்களை பதவி பிரமாணம் பண்ண வைங்க, நாங்க சட்டசபையில நிரூபிச்சுக்கிறோம், உங்களோடது இந்த வேலை இல்லையா அப்படிங்கறத அவங்க சட்ட ஆலோசனை எல்லாம் கேட்டு நிறைய ஒரு போராட்டமோ இல்ல எதிர்ப்பு குரலோ வலுவா செஞ்சிருக்கணும். அதாவது தீய சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன தீமை பண்ணாங்கன்னு தெரியல. எந்த தீமையெல்லாம் பண்ணல அது நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு உலகத்துல யாருமே இல்லைங்க, எந்த நாடு இல்லைங்க தீமைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா. ஆனா அந்த தலைவர் தான் செத்தும் கொடுத்தான் சீதக்காரி மாதிரி செத்தும் போராடி தனக்கான இறுதிக்கான இடத்தை வாங்கினாரு. இப்படியாப்பட்ட தலைவர்கள் உங்களுக்கு முன்னோடியா இருந்தவங்க, நீங்க முன்னோடியா எடுத்துக்கிறீங்களோ இல்லையோ, உங்க கண்முன்னாடி வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் இருந்த நாட்டுல உங்களுக்கான அதிகாரத்தை கொடுக்க மறுக்கிற ஆளுநர் வந்து ஏன் கேள்வி கேட்க தெரியல. அதாவது தலைவர் கேட்டா எதுவும் பிரச்சனையாகும்னா மத்தவங்களாவது கேட்கணும், சட்ட ஆலோசனை உங்களுக்கு பண்ணணும். அடுத்து வந்து இப்ப PM ஸ்ரீ புதிய கல்விக் கொள்கை அது வந்து உடனே கையெழுத்து போடுங்கன்னு வேற அனுப்பியிருக்காங்க. இந்த இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து எங்க தமிழ்நாடு அரசு செயல்பட்டாதானே அதை வந்து செய்ய முடியும். இதையெல்லாம் வச்சு நீங்க கேட்கணும்பா, கேட்டு வரணும். அடுத்து ரிசல்ட் எல்லாம் வருது, இந்த இதுக்கெல்லாம் வந்து நாங்க உயிர்பட தமிழ்நாடு அரசை செயல்பட விடுங்க அப்படிங்கறது வலுவான குரலா எழுப்புங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னாக்கா திராவிட மாடல் அரசு பயிற்சி மையமா வச்சு பாத்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸ் அதிகமா போயிருக்கிறாங்க, IAS IPS அதிகமா போயிருக்கிறாங்க, பிள்ளைகளோட கல்வி வந்து தரம் கூடி இருக்குது. இப்ப நான் ஒரு பள்ளிக்கு போய் வந்தேன், ஒரு அரசு பள்ளியில படிக்க வைக்கிறதுக்கு தனியார் விடுதிகள் அங்க செயல்படுது. வெளியூர்ல கொண்டு வந்து மாசத்துக்கு 3000 ரூபாய் பணம் கட்டி அந்த அரசு பள்ளியில படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு தரமா இருக்கு. இப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க தரமான பள்ளிகளா. இதை மேலும் தரம் உயர்த்துங்க, செய்யுங்க. நம்ம மாணவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு IAS IPS வந்துட்டாங்களோ அதை விட அதிகமாகும். டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் செய்யறாங்களோ அதோட அதிகமாகும். ஒவ்வொரு இதுவும் கூட உலகங்களுக்கு எல்லாம் போறாங்க இல்லையா, அவரோட எண்ணிக்கை அதிகமாகும். இத மாதிரி சென்ற ஆண்டு தீய சக்தி இதெல்லாம் செயல்படுத்த ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை கையில் பாத்தீங்கய்யா. நன்றி.